மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் தெரிவித்த கருத்து குறித்து இப்போது நாங்கள் பார்க்கலாம். குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறோம். மஹிந்த ராஜபக்ஷ சபையில் தெரிவிப்பு, பட்ஜெட்டுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அவருடைய கருத்து எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கும்போது, எமக்கு எதிராக பொருளாதாரம் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நாம் முற்றாக நிராகரிக்கிறோம். நிதி தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் பாராளுமன்றத்தின் அனுமதியுடனே மேற்கொள்ளப்பட்டன. அரசியல் நோக்கங்களுக்காக சேறு பூசுபவர்கள் பின்னர் சேற்றை பூசிக்கொள்ள நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பில் எமக்கு எதிராக சபையில் பெரும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றாக நிராகரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய உரிமையையும் இல்லாதொழிப்பதற்கு முயற்சிப்பவர்கள் கடந்த காலங்களில் செயற்பட்டமை தொடர்பில் எமக்கு நினைவில் உள்ளது. சேறு பூசல்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. சேறு பூசினால் சேற்றை அப்பிக்கொள்ள வேண்டி வரும் என்ற கருத்தும் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியினால் கூறப்பட்டதோடு, எமது உரிமையை இல்லாதொழிப்பதற்காக பேசுகின்றவர்களுக்கு நாம் தெரிவிப்பதே, நாம் வாழ்நாளெல்லாம் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கவும் மக்களை பாதுகாக்கவுமே அர்ப்பணித்திருக்கிறோம். அதனால் உரிமைகளை இல்லாதொழிப்பதற்காக செயற்படுவர்கள் அதனை பாதுகாப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை உணர வேண்டும். கடந்த காலங்கள் மறக்கப்பட்டிருக்கின்றன. 2 தசாப்தங்களுக்கு முன் பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக்கொண்டே நாம் தீர்மானங்களை எடுத்து வந்துள்ளோம். தன்னிச்சையான விருப்பத்தில் அவ்வாறு செயற்பட எவராலும் முடியாது. இப்போது அரசியல் நோக்கங்களையே தக்க வைத்துக் கொள்வதற்காக சிலர் இவ்வாறு பேசுகிறார்கள். மக்கள் பிரதிகள் அவ்வாறு இல்லை. அனைவருக்கும் இந்த உயரிய பாராளுமன்றத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. அந்த வகையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்வதற்கு அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு ஒரு வேண்டுகோள் விடுத்ததோடு, மேலும் சில தகவல்களும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார், சவால்களை பொறுப்பேற்று தீமூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தீயை அணைக்கும் நடவடிக்கைகளுக்கே முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைகிறது. 2024 வரவு செலவு திட்டம் தொடர்பில் பெருமளவு கருத்துக்கள் விவாதங்களின் போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் நாம் தனிப்பட்ட நோக்கங்களுக்கு அப்பால் இம்முறை வரவு செலவு திட்டத்தை பார்ப்பது அவசியம். அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட யோசனை இழக்கப்பட்டுவிடும். அதனை கருத்தில் கொண்டு நல்லதை நல்லதாகவும் குறைகளை சுட்டிக்காட்டுவதும் இடம்பெறுவது சிறந்தது. அதற்கு ஏற்ப நாம் செயற்பட வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த வகையில் முன்னெடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டம் சிறந்த வாய்ப்பாகும். பாராளுமன்றத்தில் தற்போது உரையாற்றும் பெருமளவிலானோர் தமது அரசாங்கம் அல்லது தாம் விரும்புகின்ற அரசாங்கம் தொடர்பில் அன்று எவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தனர் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்களது அரசியல் நோக்கங்கள் தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்துவதையும் குறிப்பிட வேண்டும். எமக்கு 2 வழிகள் கிடையாது. நாம் எப்போதும் மக்களின் வழியிலேயே பயணிக்கிறோம். அந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ள வரவு செலவு திட்டத்துக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் குறைகள் இல்லாமல் இல்லை. அந்த வகையில் மக்களோடு இணைந்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அவசியமாகும். அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நாம் எப்போதும் ஆதரவு வழங்குவோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்துள்ள இந்த வரவு செலவு திட்டம் சிறந்த எதிர்காலத்தை முன்கொண்ட வரவு செலவு திட்டமாகும். கடந்த வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டே இம்முறை வரவு செலவு திட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த தொடர்புகளை நாம் பாராட்ட வேண்டும். எனினும் அதனை விமர்சித்து மக்களை தூண்டிவிடுவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். அவ்வாறு செயற்படுவதால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. தற்போது நாணய நிதியத்தை பார்க்கும்போது அந்த நிறுவனம் முறையான வரைபடனான வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. கடன் தொடர்பில் அந்த நிறுவனம் நாட்டுக்கு வழங்கியுள்ள யோசனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. விமர்சனங்களை மட்டும் முன்வைத்து அடுப்பிலிருந்து நெருப்பில் விழும் நிலைமையை தோற்றுவிக்க கூடாது. வரலாறு முழுவதும் விமர்சனங்களை மட்டுமே முன்னெடுப்பவர்கள் அவர்கள் மட்டுமே சரி என்பதையே குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வருபவர்கள் அல்ல. அதற்கான சந்தர்ப்பத்தையும் தவறுவிட்டவர்கள் என்ற ஒரு கருத்தினை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய தினம் சபையில் இவ்வாறு தன்னுடைய கருத்தாக தெரிவித்தார்.